தமிழ்நாடு புதுச்சேரி எல்லை கிராமங்களை குறிவைத்து பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த பொறியியல் பட்டதாரி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலூரில் தொடர்ந்து கைவரிசை காட்டி வந்த திருடனிடமிருந்து 30க்கும் மேற்பட்ட பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பைக் திருடர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? முகக்கவசம் அணிந்திருந்தால் அடையாளம் தெரியாது என்ற நினைப்பில் அடுத்தவர் பைக்கை திருடிச் சென்ற இந்த கும்பல் சிசிடிவி மூலமாக சிக்கியுள்ளது. சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அடுத்தவர்கள் பைக்கை ஆட்டையை போட்டவர்களுக்கு சிறையில் விருந்து வைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? புதுச்சேரி ஏரிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த தாமோதரன் என்பவர் தனியார் டயர் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார். இவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை சூரமங்கலம் தனியார் பள்ளி முன்பாக நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பிறகு 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் மாயமாகியுள்ளது. இது குறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஒரே பைக்கில் வந்த 2 இளைஞர்கள் பைக் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. முகக்கவசம் அணிந்து வந்த இளைஞர்கள் அங்கும் இங்குமாக நோட்டமிட்டுள்ளனர். பிறகு ஒருவர் உரிமையாளர் வருகிறாரா என்று நோட்டமிட மற்றொருவர் அந்த பைக்கை ஓட்டிச் சென்றுள்ளார். சிசிடிவியின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது பைக் திருட்டில் ஈடுபட்டது விழுப்புரம் மாவட்டம் எறையூர் கிராமத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி பானுபிரசாத் மற்றும் அவருடைய நண்பர் மணிகண்டன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தினர். அதில் சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டி புதுச்சேரி தமிழ்நாடு எல்லை கிராமங்களை குறிவைத்து பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக கூறியுள்ளனர். திருட்டு பைக்குகளை எறையூரில் உள்ள பைக் மெக்கானிக் விஜயகுமார் மூலமாக குறைந்த விலைக்கு விற்பனை செய்திருப்பதும் அம்பலமானது. இதைத் தொடர்ந்து விஜயகுமாரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பிறகு கைது செய்யப்பட்ட 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி போன்று வேலூர் மற்றும் காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து பைக் திருட்டு நடைபெறுவதாக புகார்கள் குவிந்துள்ளன. இது குறித்து காட்பாடி போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பைக் திருடனை தேடி வந்தனர். இந்நிலையில் காட்பாடி பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் வந்த இளைஞரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தங்கள் பாணியில் விசாரித்தனர். அதில் அவர் சென்னையை சேர்ந்த 37 வயதான கார்த்திக் என்பதும் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடியதும் அவற்றை குறைந்த விலைக்கு விற்பனை செய்து கல்லா கட்டி வந்ததும் தெரிய வந்தது. பிறகு திருட்டு வாகனங்கள் விற்கப்பட்ட இடங்களுக்கு சென்று போலீசார் அவற்றை மீட்டு வந்தனர். இதுவரை 34 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பைக்குகளை திருடிய கார்த்திக் வேறு யாருக்கு அவற்றை விற்றுள்ளார் என்பது குறித்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் ஏறி வந்து திருட்டு வேலையில் ஈடுபட்டவர் மீது சென்னை, திருவண்ணாமலை, வந்தவாசி பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதையடுத்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வேலூர் மற்றும் காட்பாடி பகுதிகளில் தொடர்ந்து பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடன் சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.